களப்பிரர் ஆட்சி காலத்தில் தமிழகம் என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் ஏ ஆறுமுக நாவலர், ஆப்ஷன் பி தேபா மீனாட்சி, ஆப்ஷன் சி பே சுந்தரனார், ஆப்ஷன் டி மயிலை சீனி வெங்கடாசாமி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி மயிலை சீனி வெங்கடாசாமி. அடுத்த கேள்வி, கவின்கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முதல் நூலான தமிழில் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் ஏ மயிலை சீனி வெங்கடாசாமி, ஆப்ஷன் பி ஆறுமுக நாவலர், ஆப்ஷன் சி மறைமலையடிகள், ஆப்ஷன் டி ராவி சேதுப்பிள்ளை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மயிலை சீனி வெங்கடாசாமி. அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, கொங்கு நாட்டு வரலாறு என்ற நூலை எழுதியவர் மயிலை சீனி வெங்கடாசாமி. கூற்று 2, தமிழ்நாடு வரலாறு என்ற நூலை எழுதியவர் மயிலை சீனி வெங்கடாசாமி. இதுக்கு ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 தவறு, ஆப்ஷன் சி கூற்று 1 சரி 2 தவறு, ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு 2 சரி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்த கேள்வி, தகடூர் என்றழைக்கப்பட்ட தர்மபுரியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த கடையேழு வள்ளல் யார்? ஆப்ஷன் ஏ அதியமான், ஆப்ஷன் பி பாரி, ஆப்ஷன் சி ஆய், ஆப்ஷன் டி காரி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அதியமான். அடுத்த கேள்வி, தாங்கட நேர்ந்த போதும் தமிழ் கெடல் ஆற்ற அண்ணல் என்று மயிலை சீனி வெங்கடாசாமியை புகழ்ந்தவர். ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி ஆறுமுக நாவலர், ஆப்ஷன் டி பெரியார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன். அடுத்த கேள்வி, மயிலை சீனி வெங்கடாசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதினை அளித்த பல்கலைக்கழகம். ஆப்ஷன் ஏ பாரதியார் பல்கலைக்கழகம், ஆப்ஷன் பி அண்ணாமலை பல்கலைக்கழகம், ஆப்ஷன் சி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், ஆப்ஷன் டி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். அடுத்த கேள்வி, முகம் என்ற தலைப்பில் அமர்ந்துள்ள கவிதை டேஸ் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஆப்ஷன் ஏ சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள், ஆப்ஷன் பி புதையண்ட வாழ்க்கை, ஆப்ஷன் சி மீண்டெழுதலின் ரகசியம், ஆப்ஷன் டி தமிழ் நதியின் படைப்புகள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள். அடுத்த கேள்வி, கூற்று 1, படைப்புகள் புதையண்ட வாழ்க்கை என்ற கவிதையை தொகுப்பு எழுதியவர் சுஜாதா. கூற்று 2, மீண்டெழுதலின் ரகசியம் என்ற கவிதையை தொகுப்பை எழுதியவர் கல்கி. இதுக்கு ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 தவறு, ஆப்ஷன் சி கூற்று 1 சரி 2 தவறு, ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு கூற்று 2 சரி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 தவறு. அடுத்த கேள்வி, மயிலை சீனி வெங்கடாசாமி ஆண்டில் இளைஞராக இருந்தாலும் ஆராய்ச்சி துறையில் முதியவர், நல்லொழுக்கம் வாய்ந்தவர், நல்லோருடைய கூட்டுறவை பொன்னை போல் போற்றுவர் என்று புகழாரம் சூட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ மறைமலையடிகள், ஆப்ஷன் பி பரிதிமா கலைஞர், ஆப்ஷன் சி சுவாமி விபுலானந்த அடிகள், ஆப்ஷன் டி சுவாமிநாத தேசிகர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி சுவாமி விபுலானந்த அடிகள். அடுத்த கேள்வி, பில்கிரிமஸ் புரோகிரஸ் என்னும் ஆங்கில நூலை எழுதியவர். ஆப்ஷன் ஏ H.A. கிருஷ்ணநாட்டியார், ஆப்ஷன் பி வீரமாமுனிவர், ஆப்ஷன் சி ஜான் பவுல், ஆப்ஷன் டி ஜான் பன்யன். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஜான் பன்யன். அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் 1 கூற்று 1, இரட்சணிய யாத்திரிகம் 3778 பாடல்களை உடையது. கூற்று 2, இரட்சணிய யாத்திரிகம் 5 பருவங்களை கொண்டது. இதுக்கு ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 தவறு, ஆப்ஷன் சி கூற்று 1 சரி 2 தவறு, ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு 2 சரி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு 2 சரி. கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி H.A. கிருட்டினானர். அடுத்த கேள்வி, 10 பாட்டு நூல்கள் ஒன்றான சிறுபான்மையாற்று படையின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ நல்லூர் நத்தத்தனார், ஆப்ஷன் பி முடத்தாம கன்னியார், ஆப்ஷன் சி பெரிங்கௌசிகனார், ஆப்ஷன் டி நக்கீரர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நல்லூர் நத்தத்தனார். அடுத்த கேள்வி, இரட்சணிய யாத்திரிகத்தில் இரட்சணிய சரித படலம் என்ற பருவத்தில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ குமார பருவம், ஆப்ஷன் பி ஆதி பருவம், ஆப்ஷன் சி நிதான பருவம், ஆப்ஷன் டி ஆரண்ய பருவம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ குமார பருவம்.
அடுத்த கேள்வி, கடையெழு வள்ளல்களில் இரவலருக்கு குதிரையும் நாட்டையும் தந்தவன். ஆப்ஷன் ஏ ஊரி, ஆப்ஷன் பி நல்லி, ஆப்ஷன் சி பேகன், ஆப்ஷன் டி காரி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி காரி. அடுத்த கேள்வி, கம்ல பூஞ்சரால் கவினைய நெல்லி அமிழ்ந்து விளை தீங்கனி அவ்வைக்கு ஈந்த என்ற சிறுபான்மையாற்று பாடலில் போற்றப்படும் கடையெழு வள்ளல் யார்? ஆப்ஷன் ஏ அதியன், ஆப்ஷன் பி நல்லி, ஆப்ஷன் சி ஓரி, ஆப்ஷன் டி ஆய். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அதியன். அடுத்த கேள்வி, கடையெழு வள்ளல்களில் மலை நாட்டை பூத்தாருக்கு பரிசாக வழங்கியவன். ஆப்ஷன் ஏ ஓரி, ஆப்ஷன் பி பாரி, ஆப்ஷன் சி பேகன், ஆப்ஷன் டி நல்லி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஓரி. அடுத்த கேள்வி, கடையெழு வள்ளல்களில் பரம்பு மலையை ஆட்சி செய்தவன். ஆப்ஷன் ஏ பாரி, ஆப்ஷன் பி காரி, ஆப்ஷன் சி நல்லி, ஆப்ஷன் டி பேகன். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரி. அடுத்த கேள்வி, கோடை மலை என்ற சிறுகதை எந்த இதழில் வெளியானது? ஆப்ஷன் ஏ அமுத சுரபி, ஆப்ஷன் பி தமிழ் நிலம், ஆப்ஷன் சி தென்றல், ஆப்ஷன் டி தீபம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அமுத சுரபி. அடுத்த கேள்வி, அதியமான் அவ்வைக்கு அளித்த நெல்லிக்கனியானது மலைப்பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்டது. ஆப்ஷன் ஏ பூரிக்கல், ஆப்ஷன் பி நெடுங்கல், ஆப்ஷன் சி வத்தக்கல், ஆப்ஷன் டி சிவன்மலை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பூரிக்கல். அடுத்த கேள்வி, கடையெழு வள்ளலான நல்லி ஆண்ட நெடுங்கோடு மலைமுகடு என்றழைக்கப்படும் தற்போதைய பகுதி என்ன? ஆப்ஷன் ஏ ஊட்டி, ஆப்ஷன் பி வால்பாறை, ஆப்ஷன் சி பேச்சிப்பாறை, ஆப்ஷன் டி கொடைக்கானல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஊட்டி. அடுத்த கேள்வி, குமணனை நாடி பரிசில் பெற வந்த டேஸ் என்ற புலவருக்கு தன் தலையை கொடுக்க குமணன் முன்வந்தான். ஆப்ஷன் ஏ பெருஞ்சலை சாத்தனார், ஆப்ஷன் பி கபிலர், ஆப்ஷன் சி சீத்தலை சாத்தனார், ஆப்ஷன் டி மோசிக்கிரனார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பெருஞ்சலை சாத்தனார். அடுத்த கேள்வி, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் சிங்கம்புரணரிக்கு அருகில் உள்ள மலை. ஆப்ஷன் ஏ பிரான்மலை, ஆப்ஷன் பி பொதினி மலை, ஆப்ஷன் சி கொல்லிமலை, ஆப்ஷன் டி நடிமலை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரான்மலை. அடுத்த கேள்வி, சிறுபானாற்று படையில் உள்ள பாடல் அடிகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 262, ஆப்ஷன் பி 269, ஆப்ஷன் சி 268, ஆப்ஷன் டி 270. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 269. அடுத்த கேள்வி, பால்வீதி என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான், ஆப்ஷன் பி சாலை இளந்தரையன், ஆப்ஷன் சி தருமசிவ ராமு, ஆப்ஷன் டி சி மணி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான். அடுத்த கேள்வி, சிறுபானாற்று படையின் பாடலே வகைகள் என்ன? ஆப்ஷன் ஏ வெண்பா, ஆப்ஷன் பி கலிவிருத்தம், ஆப்ஷன் சி நேரிசை ஆசிரியப்பா, ஆப்ஷன் டி வஞ்சிப்பா. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி நேரிசை ஆசிரியப்பா. அடுத்த கேள்வி, தமிழுக்கு தலையொடுக்க முன்வந்தவன் என்று அழைக்கப்படுவர் யார்? ஆப்ஷன் ஏ குமணன், ஆப்ஷன் பி அதியன், ஆப்ஷன் சி பேகன், ஆப்ஷன் டி நல்லி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ குமணன். அடுத்த கேள்வி, குறியீட்டையும் பற்றிய கோட்பாட்டை விளக்கி வளர்த்தவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ பொதலேர், ரைம்பா, ஆப்ஷன் பி வெர்லேன், ஆப்ஷன் சி மல்லாராமே, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி, தமிழில் யார் காலம் முதலில் குறியீட்டினை பயன்பாட்டை அறிய முடிகிறது? ஆப்ஷன் ஏ அகத்தியர், ஆப்ஷன் பி தொல்காப்பியர், ஆப்ஷன் சி திருவள்ளுவர், ஆப்ஷன் டி தண்டி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி தொல்காப்பியர். அடுத்த கேள்வி, வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்ற கவிதையை இயற்றியவர்? ஆப்ஷன் ஏ முடியரசன், ஆப்ஷன் பி கவிமணி, ஆப்ஷன் சி பிச்சமூர்த்தி, ஆப்ஷன் டி அப்துல் ரஹ்மான். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி அப்துல் ரஹ்மான். அடுத்த கேள்வி, சிறுபானாற்று படை காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய பகுதி. ஆப்ஷன் ஏ உதகமண்டலம், ஆப்ஷன் பி விழுப்புரம், ஆப்ஷன் சி திண்டிவனம், ஆப்ஷன் டி தருமபுரி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி திண்டிவனம். அடுத்த கேள்வி, கோடைமலை என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ சாந்தாதத், ஆப்ஷன் பி நரேந்திரதத், ஆப்ஷன் சி பிரேம்சந்த், ஆப்ஷன் டி சுகந்தி சுப்பிரமணியம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சாந்தாதத். அடுத்த கேள்வி, தமிழ் இமயம் என்ற தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர். ஆப்ஷன் ஏ வாசுப மாணிக்கம், ஆப்ஷன் பி மறைமலையடிகள்,
ஆப்ஷன் சி தேவநேய பாவனர், ஆப்ஷன் டி ஆறுமுக நாவலர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வாசூப மாணிக்கம். அடுத்த கேள்வி, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையை பறைசாற்றுவதற்காக தமிழ் வழிக்கல்வி இயக்கம் என்ற அமைப்பை நிறுவி தமிழ் சுற்றுலா மேற்கொண்டவர். ஆப்ஷன் ஏ மறைமலையடிகள், ஆப்ஷன் பி வாசூப மாணிக்கம், ஆப்ஷன் சி தேவநேய பாவனர், ஆப்ஷன் டி ஆறுமுக நாவலர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி வாசூப மாணிக்கம். அடுத்த கேள்வி, நடுவண் அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ டிசம்பர் 10, 2004, ஆப்ஷன் பி டிசம்பர் 23, 2005, ஆப்ஷன் சி டிசம்பர் 20, 2005, ஆப்ஷன் டி டிசம்பர் 10, 2008. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி டிசம்பர் 23, 2005. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.